ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:2 எல்சிடி டிஸ்பிளேல எப்படி வந்து நம்ம வந்து 4 பிட் மோட் வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20:4 டிஸ்பிளேல எப்படி அதே 4 பிட் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணோம் 4 ரோஸும் எது நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஒரு நம்மளுடைய எம்பிலாப் எக்ஸ் ஐடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, அதில் எதுவுமே பண்ணல, சேம் அதே கோடு தான். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் மட்டும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ ஃபைல் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகே, நியூ ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிக் 16F877A அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் வந்து பிக் 16F877A அப்படின்னு கொடுத்துட்டு எகைன் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கம்பேலர் XCC8 கம்பேலர் அடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து அப்படியே இருந்துட்டு போகுது. இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து LCD ஓகே நேம் வந்து LCD_20x4 ஓகே 20x4 நான் கொடுத்துட்டு இதை அண்டர்ஸ்கோர் கொடுத்து என்ன பண்ணுறேன் 4 பிட் மோட் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் 4 பிட் மோட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணலாம் 4 பிட் மோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாமா. இப்போது 4 பிட் அண்டர்ஸ்கோர் மோடு ஓகே 4 பிட் மோட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபினிஷ். இப்போ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம் சோர்ஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு main.c அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள். main.c இல்லைன்னா நியூ மெயின் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் லெஃப்ட் அளவு ப்ளஸ் பண்ணி அப்படின்னா முன்னாடி வந்துடும். ஓகே, இப்போ நியூ மட்டும் என்ன பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷன் அப்படியே வந்துட்டு போகுது. அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சோர்ஸ் ஃபைல் வந்து கேட்டு தான் சோர்ஸ் ஃபைல் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த சோர்ஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா கோடிங் லைனையும் அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் ஆல்ரெடி வந்து 20x4 வந்து கோடிங் எடிட் பண்ணியிருப்பேன் 8 பிட் மோடில். அந்த 8 பிட் மோடை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அப்போ அந்த 8 பிட் மோடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா main.c மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க main.c வந்து ரைட் கிளிக் பண்ணி Ctrl+A இந்த ஆஸ் இன்க்ளூட் XCC.h இதில் வந்து என்ன பண்ணுங்க எல்லா ஃபைலுமே வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த 4 பிட் LCD வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த கமாண்ட் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அதை இல்லை எனக்கு வந்து இது புரியல அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சாட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ப்ரீவியஸாக 8 பிட் LCD வந்து நம்ம ரைட் பண்ண கோடு தான். இல்லை main.c இருக்கும் பாருங்கள். இந்த main.cயில் வந்துட்டு நான் என்ன கண்டென்ட் பிரிண்ட் பண்ணணுமோ அதை என்ன பண்ணுங்க ஒயில் லூப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த LCD நீட்லேருந்து நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அதை காப்பி பண்ணி அந்த கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல பாருங்க. இங்கே BC LCD நீட் டிலே MS அப்படி தான் இருக்குது. சேம் அதே தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, LCD நீட் டிலே அதுதான் கொடுத்துருக்கேன். இங்கே 16:2 ரெண்டு கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இங்கே தான் பண்ண போகிறேன் அப்படியே எல்லா கண்டென்ட்டுமே வந்து இங்கே தரப்போகிறேன். ஓகே, 20x4 LCD டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் பிக் 16F877A EDU ப்ராடக்ட் லேப் கம்ப்ளீட்டட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 4 பிட் LCD வந்து இங்கே ஆட் பண்ணலாமா. 20x4 இங்கே என்ன பண்ணலாம் 4 பிட் LCD அப்படின்னு வந்து நான் ஆட் பண்ணுறேன். 20x4 போலாம் என்ன பண்ணுறேன் 4 பிட் LCD அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். 4 பிட்டு இப்போ 4 பிட் LCD டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் பிக் 16F877A EDU ப்ராடக்ட் லேப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாமா. இப்போ ப்ராஜெக்ட் போட என்ன பண்ணுறேன் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் வந்து நான் கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் LCD நீட்டு இந்த கமாண்ட் எல்லாமே என்னென்ன சேம் தான். நீங்கள் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண தேவை அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற எல்லா main.c என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற 20x4 main.c மட்டும் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டேஸ் அப்படிங்கிறத வந்து நான் போயிடுறேன். ப்ரோட்டேஸ்க்கு போய்ட்டு சேம் பழைய LCD 4 பிட் LCD தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபைல் அப்படியே சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, 20x4 பதிலாக 16x2 பதிலாக 20x4 வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபைலில் வந்து என்ன பண்ணலாம் ஓப்பன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம் ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துங்க. சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் கொடுத்தா நமக்கு 4 பிட் லொக்கேஷனுக்கு வந்துடும். நம்ம என்ன பண்ணோம் 20x4க்கான லொக்கேஷன் வந்து நம்ம போகலாம். 20x4 4 பிட் மோடு இது வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து LCD 4 பிட் அப்படிங்கிறது அப்படியே இருந்துட்டு போது சேவ் கொடுத்தாங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த LCD வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இங்கேயும் நமக்கு தேவையில்லை. ரைட் கிளிக் பண்ணி டெலீட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்தாரேன். அடுத்து என்ன பண்ணோம் 20x4 வேணுமா. அப்போ என்ன பண்ணுறேன் பிக் ஃப்ரம் டிவைஸ் கிளிக் பண்ணிட்டு 20x4 LCD அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுறேன். அப்போ 20x4 என்ன ஆகும் நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் டிஸ்பிளே வந்து இங்கே இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் என்னுடைய டிஸ்பிளே வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் LM044L அப்படின்னு இருக்கா அது வந்து என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து
நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுறேன், லிட்டில் பிட் வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எல்சிடியில் வந்து RS RW பின்னை வந்து RB நாட்டுக்கும், RW பின்னை வந்து என்ன பண்ணுங்க RB 1க்கும், RB 2 வந்து எனேபிள் பின்னுக்கும் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த RC7 RC6 இருக்குல்ல, அப்போ அந்த பின்னை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ D4லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். D4லேருந்து RC4. ஓகே, MSB பிட் மட்டும் தான் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம். LSB பிட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணலாம், MSB பிட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் LSB பிட் வேணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே பண்ணுற வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணாவே போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை, நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐஸை டபுள் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 20x4 இருக்குது. டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் 20x4 அப்படியே எக்ஸ்பைல் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிட்டு ஓகே. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து 4-bit LCD டிஸ்பிளே, இன்டர்ஃபேஸ் PIC 16F877A EDU ப்ராடக்ட் லேப் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக என்ன ஆகுது. இந்த கோடிங்கில் வந்து என்ன பண்ணேன், இன்ஸ்லேஸ் ஃபங்க்ஷன் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ப்ரீவியஸ் கோடில் என்ன இருந்துச்சோ அதே தான், அப்படியே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தவிர மற்றபடி எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல. அப்போது அந்த கோடிங்கில் வந்து யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது கோடிங்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய காஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த காஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு கோட் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கான டாஸ்க் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ PIC 16F877A நம்ம LCD வந்து நம்ம பார்த்தோம். LCDயில் சம் டாஸ்க் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த டாஸ்க் என்னங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டாஸ்க்கில் ஒரு 3 டாஸ்க் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா டிஸ்பிளே யுவர் நேம். ஓகே, உங்களுடைய நேம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறீங்க. பிரிண்ட் யுவர் நேம் ஆன் த 16x2 LCD டிஸ்பிளே அண்ட் 20x2 LCD டிஸ்பிளே. ஓகே, நாங்கள் 16x2 தான் சொல்கிறேன், நீங்கள் 20x4லேயும் வந்து யூஸ் பண்ணுங்கள். 2 LEDs and 2 switches display the on off status of 2 LEDs. நீங்கள் என்ன பண்ணணும், 2 LED 2 சுவிட்ச் எடுத்துங்க. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் சுவிட்சோட ஸ்டேட்டஸும் வேணும், ஆன் ஆஃப்னு இருக்கணும். அதே மாதிரி எல்இடியோட ஸ்டேட்டஸும் வேணும். எல்இடி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு ஸ்டேட்டஸை வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்பிளே த ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் 2 LEDs கண்ட்ரோல் பை 2 switches ஆன் த LCD. சுவிட்சு வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத என்னென்னா ப்ரெஸ்ஸரா நாட் ப்ரெஸ்ஸரா அப்படின்னு இண்டிமேட் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டாஸ்க்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கில் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே காமன் ஆனோடு காமன் கேத்தோடு இது 2 டைப் நம்ம வந்து ரைட் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிச்சஸ்ஸு எல்இடி இந்த கான்செப்ட்டில் நம்ம ரைட் பண்ண எல்லா கோடிங்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா LCD இன்டர்ஃபேஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.